வணக்கம். இது இருங்குச்சோளம் நாற்று பற்றிய பதிவு. ஒரு ஏக்கருக்கு சுமார் 100 முதல் 120 கிலோ வரையில் நாற்று வந்து விடலாம். இதுலேயும் அதாவது மானாவாரியாக விதைச்சி மானாவாரியாக அறுவடை செய்து அதாவது போடுற மாதிரி இருந்ததுன்னா எந்த காலத்தில் விதைக்கிறது மிக மிக சிறந்ததுன்னா புரட்டாசி முதல் வாரம், அதாவது ஆவணி இறுதி புரட்டாசி முதல் வாரம் நாற்று விட்டு மார்கழி இறுதியில் அறுவடை வந்து செய்யலாம். அறுவடை செய்யும்போது நல்லா நிழலில் நல்லா உலர்த்தி, அதாவது உள்ள அந்த ஃபங்கஸ் வைக்காமல் நல்லா நிழலில் நல்லா வெயில் காலத்தில் வெயிலில் நல்லா உலர்த்தி அதுக்கடுத்து பேக் பண்ணி அதாவது நல்லா கட்டி வச்சோம்னா வைக்கப்போருக்கு பயன்படுத்தலாம். இந்த பருவத்தில் வந்து இந்த விவசாயி வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதியில் வந்து விதைச்சி அறுவடை பண்ணிகிட்டே இருக்கார். 3 அறுவடை வரையிலும் பண்ணிகிட்டு இருக்காராம். அந்த விவசாயிகிட்ட நேரடியாக பேசின பதிவு. விவசாயியோட முகம் வந்து தெரியாது, ஏன்னா அனுபவத்தை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். இது இப்போ அறுக்கிற வந்து முதல் அறுவடை வந்து ரொம்ப நெருக்க வந்து இருக்கும். 2வது அறுவடை கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் தட்டையாக வந்து இருக்கும். 3வது அறுவடை இனி கொஞ்சம் தட்டையாக வந்து, அதாவது தட்டையானா கொஞ்சம் கடினத்தன்மையாக வந்து இருக்கும். இதில் முதல் அறுவடை வந்து